என் பெயராகப்பட்டது கைகை என்று சொல்லலாம். ஓ, தங்களோட பேர் கைகை. எங்க கைகைன்னு சொல்றீங்களே, இந்த கைகையை பெற்றாங்களே உங்க அப்பா அம்மா. நீ எப்படி பிறந்த? அனாதி பிள்ளைங்க. யாரு? நானு. சொல்லாத. நான் இருக்க முடியல. அனாதிலடா தங்க புடிச்சு அப்பா அம்மா செத்து போயிட்டாரு. ஐயோ, நானே கொண்டு விட்டேன். ஆமாங்க. நம்ம மசனாய்க்கு பிறந்த மசனாயே அவங்க இருக்கக்கூடாது. சொல்லு. என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? யாருங்க? எப்பேற்பட்டவர்கள் சொன்னா தெரியும். யாருங்க உங்க அப்பா அம்மா? என் தந்தையாராகப்பட்டவர் அஸ்வபதன் என்று சொல்லக்கூடிய மன்னன். சரிங்க. அஸ்வபத மன்னன் என்று இருந்த நான் உங்கள் தாய் என் தந்தைக்கு இன்னொரு பெயர் உண்டு. என்ன பேரு? இந்த கேகே தேசத்தை ஆண்டு வந்ததனால் சரிங்க. தந்தைக்கு கேகே ராஜன். ஓ, தந்தையோ கேகே ராஜன். ஆமா. அம்மா அப்படி கேகே ராஜனாக இருந்தாலும் இருவருக்கு மகளாக பிறந்த நீங்க உங்களுக்கு காலாகாலத்தில் திருமணம் நடந்திருக்க வேண்டுமே. என் தாயாகப்பட்டவர் சரிங்க. கேகே ராணி. ஆமா. நான் யாரை மாறியிருக்கேன்? யார கல்யாணம் பண்ணீங்க? கல்லானாலும் கணவர் புல்லானாலும் மன்னவர் கற்ற தாலி மாறு விட்டு தொங்க, பொன்னீர் கற்ற தாலி பூமியை பார்த்து தொங்க, பூமியை பார்த்து தொங்க. மாலை போடுறதுன்னு பாக்குறேன். சொல்லு சொல்லு. மனவாள தொட்டு பேசாத. ஐயப்பன் கோயில் பூசாரி. லேடிஸ் டோன்ட் டச். நீயே ஏங்க யாரப்பதான் மகிழ்ச்சி சில்லி கடையில் உட்காந்து சில்லி தின்னுட்டு இருந்தேன். நேர புண்ணகை இருங்க. என்ன மாலை மனவாளப்பட்டவர் யார் தெரியும்? அறிமுகப்படுத்தை
கமலம் அம்மா தெரிந்ததா? அப்படி இருந்தாலும் ஒரு நிமிஷம் இருங்க. நான் பலகாரம் எல்லாம் மணவாளனாகப்பட்டவன் ஆமா ஆமா தசரத மாமல்லனை மாலையிட்டேன். சரி அவரை கல்யாணம் பண்ணி உங்களுக்கு குழந்தைங்க யார் யார் திருமணம் செய்தோம்? யாராரு? என் அக்காலாகப்பட்ட கோசலை. கோசலை. இந்த அழகை ம். கைகை என்று சொல்லக்கூடிய நான். என் தங்கையாகப்பட்ட சுமித்ரா. நீங்க அப்படி கோசலையா கைகை கல்யாணம் பண்ணி குழந்தைங்க யாராவது இருக்கிறாங்களா கல்யாணக்காரமா? நானும் ஒரு ஆண்மகன் உண்டு. என்ன சொல்றீங்க? ஆமா. பிள்ளை பத்தவளா நீ? ஏய், எனக்கு இருப்பது 2 குழந்தைகள். ரெண்டு ஆமா. நல்லா வெயிட்டா போட்டு விட்டாலும் ரெண்டு புருஷன். எப்படி தெரியுமா? என் அங்கத்தில் பிறந்த குழந்தை உண்டு. அப்புறம் அங்கத்தில் பிறக்காத குழந்தை. உங்க வகுத்திலே பிறக்காத குழந்தை. என் பிள்ளையுடன் மேம்பும் பாசமானவன். யாருங்க அவரு? அன்பிலும் பண்பிலும் சேர்ந்த குலத்திலும் சிறந்த அவன் யார் தெரியுமா? யாரு? என் செல்ல மகனாகப்பட்டவன். அவன் தான் ராமச்சந்திரமூர்த்தி. ஓ ராமச்சந்திரமூர்த்தி. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியாக இருந்தாலும் என் அக்கடாக கோசலை தான் அவளை ஈண்டு எடுத்தான். சரிங்க. ஈண்டு எடுத்ததுமே ரத்த உதரத்தோடு நீ மகனாகப்பட்டவன் எனக்கு அன்பாக தர வேண்டும், பரிசாக நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மகனாகப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தியை நான் ஈண்டு எடுத்தேன். சரிங்க. என் அக்காலாகப்பட்ட யாரிடம் கோசலையிடம் இருந்தேன். சரிங்க. அப்படி இருந்திருந்தாலும் மட்டமா பொழுதொரு மேனியாக அவனை வளைத்து வாலிபம் செய்தது இந்த கைகைத்து நான் தான். நீங்க மட்டும்தான். ஆமா. இப்படி வளர்த்தி வாழ்வு செய்திருந்தாலும் என் அங்கத்தில் பிறந்த மகனாகப்பட்டவன் யார்? பரதன். வரதன். அவன் எங்க இருக்கிறான்? எங்க நிக்கிறார்? கைகை தேசத்திலே. சரிங்க. என் தந்தையாரோட அரமனையில் இருக்கிறான். ஓ வரதனாகப்பட்டவன். ஆமா. சரிங்க. அப்படி இருந்திருந்தாலும் இருந்திருந்தாலும் தங்கையாகப்பட்ட சுமித்ராவுக்கு பிறந்தவன் சரிங்க. லட்சுமணன், சத்ருகன். சத்ருகன். அவர்களுக்கு இருவர். அப்படியே 4 புதல்வர்களை நாங்கள் ஈண்டெடுத்தோம். அப்படி பெற்றெடுத்து சீர சிறப்போடு வாழ்ந்து வருகின்றோம். இருந்தாலும் நீ எதுக்கு வந்த? நான் வெந்தல எதுக்கு வந்து தெரியுமா? உங்க கணவர் உங்களை கிட்ட போயிட்டு வர சொன்னார். ஏங்க அப்படி கணவரை காண்பதா இருந்தாலும் என்னோட நேரத்தை பாராட்டி அன்பளிப்பு செய்து சரிங்க. அவளை அழைத்து வா. அகட்டும். கணவருக்கு காண வேண்டும் அல்லவா? ஆகட்டுங்க. என்கிட்ட வச்சுக்கிற மாதிரி அவகிட்ட வச்சுக்கிட்டு வச்சுக்க. ஏங்க இழுத்து போயிடுவா. அப்படியா?